தங்கம், அம்மா செய்ததை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், சரியா? நாளைக்கு நீ அம்மாக்கு செய்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் அடி தான் கிடைக்கும். அப்படி செல்லம், வா, சென்று சாப்பிடுவோம். அம்மா உனக்கு ஊட்டி விடுகிறேன். இப்போது நாங்கள் இருவரும் தூங்குவோம். அப்போது தான் காலையில் எழுந்து பாடசாலை செல்ல முடியும். மார்னிங் செல்லம். சென்று முகம் கழுவி விட்டு வா, நேரம் ஆச்சு, பாடசாலை செல்ல வேண்டும் தானே? அம்மாவும் இப்படி தான் பாட்டி. கைகளை பிடித்து கொண்டு பாடசாலை செல்வேன். சிறுவயதில் ரொம்ப சேட்டை செய்வேன் என்று பாட்டி கூறுவார். அப்படி என்றால் பாட்டி அம்மாவிற்கு திட்டுவாரா? இல்லை தங்கம், இதை பார் செல்லமே, பாடசாலை உள்ள சென்று சேட்டை பண்ண கூடாது. நல்ல பிள்ளை போல இருந்து அமைதியாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். டீச்சர், இரண்டும் எத்தனை? சரி டீச்சர். ஸ்கூல் விட்டாச்சு, நான் வீட்டுக்கு சென்று அம்மாவுடன் விளையாடுவேன். யார் நீங்கள்? எதற்காக என் பின்னால் வருகிறாய்? உங்களை இதற்கு முன்னர் நான் பார்த்தது இல்லையே. யாரோ ஒருவர் என் பின்னால் வருகிறார். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அம்மா, நீங்கள் உடனடியாக வாருங்கள். ஐயா, பள்ளிக்கு சென்று வரும் வழியில் யாரோ ஒருவர் எனது குழந்தை பின்னால் வருகிறாராம். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. சீக்கிரம் போக வேண்டும். வேகமாக போ. வா வா சீக்கிரம். ஏய் நில்லு, ஓடாத. ஓடினால் உன்னை சுட்டு விடுவோம். ஓடாத ஓடாத. சீக்கிரம் போக வேண்டும். வா வா சீக்கிரம். வா வா சீக்கிரம். ஏய் நில்லு, ஓடாத. ஓடினால் உன்னை சுட்டு விடுவோம். ஓடாத ஓடாத நில்லு. அமைதியாக வா, இல்லை என்றால் சுட்டு விடுவோம், புரிகிறதா?